Okay, let's see compression comments. Okay, see எப்போ நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு பேக்கப் எடுக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் டிபிஎஸ். ஓகே, இப்போ டிபிஎஸ் ஈவன் ப்ரோக்ராமர்ஸ் ஹோவர் இட் இஸ். ஸோ வாட் ஹேப்பன் லைக் இப்போ ஒரு சர்வர்லேருந்து ஒரு சர்வர் நம்ம வந்து காப்பி பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராமர்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க லைக் வில் பி யூசிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ நம்ம ஒரு பேக்கப் எடுக்கிறோம். ஓகே, நம்ம டேட்டா பம்ப் கூட எடுப்பாங்க டிபிஎஸ்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு 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 சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு நான் ஒரு ஒரு ஃபைல் ஆர் குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நான் காப்பி பண்ணணும். ரைட்டா? ஸோ என்ன பண்ணுவீங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டெம்பிள் வந்து டாட் டிஎம்பின்ற ஃபார்மேட்டில் வில் பி ஸ்டோரிங் சம் ஃபைல்ஸ். ஓகே, ஒன் டாட் டிஎம் சம் ஆனது ஸ்கிமா டாட் டிஎம்பின்னு ஒரு நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க நீங்களே. ஓகே, ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் என்னது தட் யூட்டிலிட்டி வில் கிரியேட் த ஃபைல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபைல்ஸை டேரெக்டாக யூ கேன் காப்பி ஒன்று லைக் 10 GB 20 GB கூட இருக்கலாம், இல்லை 5 GB கூட இருக்கலாம். ஓகே, டிபெண்ட்ஸ். அந்த சைஸ்டு உள்ள ஃபைல்ஸ் வந்து டேரெக்டாக நெட்ஒர்க்கில் நீங்கள் காப்பி பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் சர்வருக்கு இல்லை வேறு சர்வருக்கு நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. அந்த ஃபைல்ஸ் காப்பி பண்ணும்போது சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் 1/3 வந்து கம்மி பண்ணிடும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 GB வந்து ஒரு 2 GB கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். டிபெண்ட்ஸ் வந்து டேட்டா உள்ள என்ன இருக்கோ அது பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ 20 GB நீங்கள் நெட்ஒர்க்கில் மூவ் பண்ணுறதுக்கு காப்பி பண்ணுறதுக்கும் 2 GB காப்பி பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வாட் வில் டூ இஸ் அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஜிப் பண்ணிவிட்டு ஓகே அப்படியே இங்கே ஒரு சர்வருக்கு நீங்கள் காப்பி பண்ணுவீங்க அதை. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அகைன் வில் அன்சிப் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் இட். ஓகே, அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் கம்ப்ரஸ் கமெண்ட்ஸ். கம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதர் யூ கேன் கம்ப்ரஸ் ஃபைல்ஸ். ஓகே, as well as the folders. ஓகே, ஒரு ஃபோல்டர் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரலி வில் பி யூசிங் TAR கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு gzip யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஜிப் வந்து ரொம்ப மொத்தம் 3 இருக்கு. ஓகே, ஜிப்பு, gzip, TAR. மோஸ்ட்லி லாஸ்ட் 2 தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் தான். ஜிப் ஒரு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். பட் நீங்கள் ஆரக்கிள் சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது எல்லாமே .zip தான் கொடுப்பாங்க. ஓகே, விண்டோஸ்க்கும் சரி லினக்ஸ்க்கும் சரி .zip ஃபைலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது எல்லாமே. நோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஃபைல் இருக்கு, இந்த b3.txt இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இல்லை வாட் ஐம் கோயிங் டு டு ப்ளஸ் greater than test.txt. Right now. So text. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவுட்புட்டை test.txt அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சைஸ் ஆல்மோஸ்ட் இங்க வந்துருச்சு. ரைட்டா? இந்த ஃபைலை ஜிப் பண்றதுக்கு ஓகே gzip அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு you can use this. ஓகே, இது கம்ப்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி ஓகே ஒன்ஸ் நீங்க gzip கொடுத்த உடனே என்ன ஆகும்னா .gz எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகே, இதுதான் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகே, ஸோ gzip அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி கம்ப்ரஸ்ட். சி இந்த சைஸ் பாருங்க 1704 தான், பட் இங்க பாருங்க ஒரிஜினல் சைஸ் உள்ள இருக்கு. ரைட்டா? ஸோ அந்த ஃபைல் போயிடும். ஓகே, ஜிப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓல்டு ஃபைல் வந்து இருக்காது. ரைட்டா? நோ அன்சிப் பண்றதுக்கு gunzip test.gz. ஓகே, ஸோ ஜிப் பண்றதுக்கு gzip, அன்சிப் பண்றது gunzip. அவ்வளவுதான், வெரி பேசிக் திங். ஓகே, பார்த்துட்டீங்க. ஏதாவது டவுட் இருக்கு அதுல? ஜஸ்ட் ஜிப் அண்ட் gunzip பார்த்துருக்கீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இதே ஜிப் பண்ணலாம் நீங்க. ஜிப் ஸோ test.zip txt. ஓகே, பாருங்க
இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபைல் இருக்கும். ஓகே, ஜிப் பண்ணீங்கன்னா ஒரு காப்பி ஆஃப் த டேட்டா தான் போய் ஜிப் பண்ணும். ஓகே, பட் ஒரிஜினல் ஃபைல் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அப்படியே அன்சிப் பண்ணீங்கன்னா ஓகே, டு யூ வாண்ட் டு ஓவர்ரைட் இட்? எஸ். ஓகே, இது வந்து ஜஸ்ட் அன்சிப் தான். ஓகே, திஸ் இஸ் வெரி ரேர்லி யூஸ்ட். ஓகே, ஆனால் உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் நம்ம என்வரான்மெண்ட்டில் மோஸ்ட்லி நம்மளுடைய டம்ப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது இல்லை என்ன ஃபைலை ஜிப் பண்ணணும் அப்படின்னா வில் பி யூசிங் gzip. ஓகே, யூசிங் gzip as well as zip ரெண்டும் பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருக்கா அதில்? நோ சார். நோ. சிடி இப்போ ஒரு ஃபோல்டர் நான் வந்து ஓகே ஜிப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை பண்ணலாம். சிடி ஓ பேட்ச் இருக்கா? ஓகே, ஸோ இது நான் ஜிப் பண்ணுறேன். ரைட்டா, இந்த ஓ பேட்ச்னு ஃபோல்டர் இருக்கு, LSFN.t ஓ பேட்ச் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கு. ரைட்டா, இந்த லிஸ்ட் மட்டும் பார்க்கணும், இல்லை டி கொடுத்தீங்கன்னா டைரக்டரி மட்டும் வரும். ஓகே, ஸோ இந்த ஓ பேட்ச் மட்டும் LSFN இல்லாட்டி டி கொடுத்தீங்கன்னா டைரக்டரி. ஓகே, இப்போ டி கொடுக்காம பார்த்தீங்கன்னா அந்த ஓ பேட்ச் உள்ள கண்டென்ட்ஸ் வரும், ஓ பேட்ச்குள்ள என்ன இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வரும், அதான் எல்லாத்தி. ரைட்டா, ஸோ ஜஸ்ட் கிவ் டி கொடுத்தீங்கன்னா ஒரு டைரக்டரி மட்டும் காமிப்பான். ஓகே, ஸோ இது டைரக்டரி. ரைட்டா, ஓ பேட்ச் இது நான் வந்து ஜிப் பண்றேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா gzipல போட்டா இன்னொரு ஒர்க். ஓகே, see go by directory it is ignored. அதுக்கு என்ன பண்ணனும்னா tar ஒரு கமாண்ட் இருக்கு, tar ஓகே ஹைஃபன் ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் இருக்குன்னா cvf for create. ஓகே, cvf patch tar patch கொடுத்தீங்கன்னா start creating the file. இந்த பாருங்க, ஸோ இப்போ ஓபேட்ச் என்ற டார்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு. ரைட்டா, இப்போ என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நம்மளோட ஆரக்கிள் ஹோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, விச் இஸ் திஸ் ஒன். ரிவர்ஸ்ல போகிறேன். சி, என்னுடைய ஆரக்கிள் ஹோம் பார்த்தீங்கன்னா இதுதான். ரைட்டா, டிவி ஹோம்குள்ள இருக்கிறது எல்லாமே ஆரக்கிள் ஹோம். ரைட்டா, ஸோ நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த டிவி ஹோம் அப்படியே நான் கம்ப்ரஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது சர்வரில் போயிட்டு அன்சிப் பண்ணா அது நீங்கள் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் இட்ஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டாலிங் ஆரக்கிள் சாஃப்ட்வேர். இது அப்படியே ஜிப் பண்ணி அப்போ அன்சிப் பண்ணிங்கன்னா யூ கேன் ஒர்க், ஒன்றும் பிரச்சனை, எல்லா ஹோமும் இதில் வந்துடும். ரைட்டா, அந்த மாதிரி கூட யூ கேன் இன்ஸ்டால் ஆரக்கிள் சாஃப்ட்வேர். ஓகே, அதெல்லாம் நான் இப்போ சொல்றேன் எப்படி பண்ணுறது. அதனால ஸோ அதை இப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து இஃப் யூ வாண்ட் டு ஜிப் பண்ணணும்னு வச்சுங்களா, அப்போ யூ ஸ்டார் கமெண்ட் ஃபார் ஜிப்பிங் த ஃபோல்டர். இப்போ டிவி ஹோம்குள்ள போயிட்டேன். இப்போ பாருங்க அந்த ஃபைல் இருக்கு. ரைட்டா, டார்ன்ற ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்றேன், இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, op.tar ஸ்பேஸ் டாலர் ஹோம், எங்க ஹோமுக்கே மாத்தேன், டில்டுன்றது அது ஹோம் தானே. இங்க பாத்தீங்கன்னா சாரி தப்பு பண்ணிட்டேன், இந்த ஃபோல்டரை நான் மூவ் பண்ணிட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃபைல் இல்லையா, ls-lrt ஓபேட்ச். இது ஓபேட்ச்ன்ற ஃபோல்டர் இல்லை இப்போ. ரைட்டா, ஸோ நான் என்ன பண்றேன், அந்த ஃபோல்டரை நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த டார் ஃபைல் இருக்கு, அதை நான் அன்சிப் பண்றேன். ஓகே, ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு மூவ் திஸ் டார் டு சம் அதர் சர்வர் இல்ல மூவ் பண்ணனும் அப்படினா அகைன் யூ கேன் gzip. ஓகே, ஓபே இன்னும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை. ஓகே, see அடிச்சா, ஸோ இன்னும் கம்ப்ரஸ் ஆயிடும். ஓகே, அப்போ ஈஸியா இருக்கும் நீங்க மூவ் பண்றதுக்கு. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்றேன், இதை அன்சிப் பண்றேன். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை அன்சிப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, கன்சிப் ஸ்டார். ஓகே, இப்போ பாருங்க gzip வெளியே வந்திருக்கும். இப்போ டார் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா tar -xvf. ஓகே, டு ஓபேட்ச். சரி, இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு, பட் ஐ வாண்ட் டு see the contents of the file. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கிறதுக்கு -tvf. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோல்டர்னு ஃபுல்லாக காமிச்சிடும். ரைட்டா, ஸோ ஆரக்கிள் இன்ஸ்டால். ஸோ ஓகே, ஸோ எந்த அதோடைய உள்ள கண்டென்ட்ஸ்லாம் காமிச்சிடும் அதில். ரைட்டா, இதுக்குள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கு, சப் ஃபோல்டர்ஸ் இருக்கு, என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு ஃபுல்லாக காமிச்சிடும். அது tvf. ஓகே, if you give xvf it will extract. அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ஓபேட்ச் ஃபோல்டர் வச்சு. ஓகேவா, தட்ஸ் ஆல் அபௌட் டார்.
ஸோ டார்ல வந்து 3 ஆப்ஷன் பார்த்தோம். TVF, CVF, CVF to create, TVF to see the contents, and XVF to extract the file. ஓகே, சரி. இது இல்லாம இப்போ இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஓகே, இப்போ rm opatch.tar ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் டார் பண்றேன், பட் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு அகைன் ஜிப் ஆகணும். ரைட்டா? அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, டார் ஹைபன் அதே CVFல ZCVF ஜிப் அண்ட் கிரியேட். ஓகே, இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ opatch.tar.gz இது கொடுத்தீங்கன்னா மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் கொடுங்க, அப்புறம் வந்து ஃபோல்டர் கொடுங்க. ஓகே, அவ்வளவுதான். சீரியஸ் கிரியேட் ஆயிடும். இதை வந்து ஒரு சர்வர் டு இன்னொரு சர்வருக்கு மூவ் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? இப்போ இந்த சர்வர் இருக்கு, இப்போ அடுத்த சர்வர் ஸ்டார்ட் பண்றேன். ரைட்டா? ஒரு சர்வர் டு ஒரு சர்வர் நான் காப்பி பண்ண போறேன். ஓகே, அதாவது ப்ரொடக்ஷன்ல இருந்து டெஸ்ட்டுக்கோ இருக்கு காப்பி பண்ணுறது ஃபைல. ஓகே, அதுக்கு என்ன கமாண்ட் பார்க்கலாம். இது வந்து 122 சி 192.168 1.22 ரைட்டா? அது பிங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் வில் ட்ரை. ஓகே, பிங் 192.168. சரி, வந்து அந்த சர்வர் வந்து ரீச்சபிள் இருக்கான்னு செக் பண்றது இந்த கமாண்ட். ஓகே, ரீச் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து காப்பி பண்றேன். ஓகே, ஸோ எந்த ஃபைல காப்பி பண்றேன்? SCP ஃபார் செக்யூர் காப்பி. ஓகே, opatch.tar காப்பி பண்ண என்ன காப்பி பண்றேன் எங்க? ஸோ எந்த யூசரா நீங்க போயிட்டு அங்கே ரைட் பண்ணும், ஆர்க்கலா போய் கனெக்ட் பண்ணுங்க. ஆர்க்கல் அட் 192.122 எந்த பாத்துல போடணும்? /home/oracle. ஸோ ஆர்க்கலோட பாஸ்வேர்ட் கேட்பா, நீங்க கொடுக்கணும். இது அந்த சர்வரோட ஆர்க்கல் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா ஸோ அங்கே போய் பாருங்க. இங்க வந்திருக்கும். ரைட்டா? CD 19 opatch.tar. அகைன் யூ கேன் இது வந்து பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? tar hyphen ZXVF ட்ரை பண்ணலாம். opatch. See, இது ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்டா? So this is the way you can do it. Okay, clear. சரி, எனக்கு ஒரு இந்த சர்வர் ஷட் டவுன் பண்ணனும்னா sh shutdown -h now இல்ல halt இப்படி வேணா கொடுக்கலாம். ரைட்டா? போட்டு போடும். ரைட்? ஸோ இந்த கம்ப்ரஷன் டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம், ஃபோல்டரையும் கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா? ஹலோ. யா சார், இன்னும் கொஞ்சம் ஒரே கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? உங்க வாய்ஸ் சரியா கேட்கலைங்க. இப்போ கேக்குதுங்களா? கொஞ்சம் பெட்டர். ஹலோ. பட் எங்கேயோ வந்து பேசுற மாதிரி இருக்கு. தட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு மனோஜ்? சார், அந்த டார் பண்றது இன்னொரு கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஒரு ஃபோல்டரை வந்து நான் ஜிப் பண்ணணும் அப்படின்னா, ரைட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணீங்க? விண்டோஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஜிப்னு கொடுப்பீங்களா? அதே மாதிரி யூ ஹேவ் டார் ஹைஃபன் ரிமூவ் பண்ணிடுறேன் opatch opatch டார் ஹைஃபன் CVF opatch என்ன நேம்ல நீங்க ஜிப் பண்ணணும். டார் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ என்னைக்குமே டார் கொடுக்கறது பெஸ்ட். ரைட்டா? ஸோ இட் கேன் பி ஈஸிலி ரெகனைஸ்ட். ஹோல் வேர்ல்டுக்கு இப்படி இருக்குன்னு தெரியும். டார் எப்படி ஜிப் பண்ணா டார்ன்ற நேம் தான் கொடுக்கணும் நம்ம. ரைட்டா? CVF கொடுத்துட்டு ஓகே அந்த நேம் கொடுத்து எந்த ஃபோல்டர் நீங்க பேட்ச் ஜிப் பண்ண போறீங்க opatch அவ்வளவுதான் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே இட் வில் கம்ப்ரஸ் திஸ். டவுட் இருக்கு அதுல? No sir. No sir. Okay. Again, I want to zip this. இன்னும் compress பண்ணனும்னா you can use gzip. gzip தெரியும்ல உங்களுக்கு? Yes. Just again இது compress பண்ணனும். இங்க பாருங்க compress ஆயிடுச்சு. ரைட்டா?
சரி இப்போ நான் வந்து அகைன் அன்சிப் பண்ணனும்னா gunzip opach. ஓகே see here opach.tar இருக்கு. ஓகே இப்போ இந்த கண்டென்ட் எப்படி செக் பண்ணுவீங்க நீங்க? ஓகே ஒரு நிமிஷம். இந்த கண்டென்ட் எப்படி செக் பண்ணுவீங்க? tar hyphen t for table of contents. ஓகே tar hyphen tvf opach.tar. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃபோல்டரு ஓகே அது ஒரு சப்டைரக்டரிஸ்ன்றது பார்க்கலாம் ஆனால் அன்சிப் ஆகாது. ஓகே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்காது ஏன்னா ஜஸ்ட் டு see the contents டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்க்கறது தான் டிவிஎஃப். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா tar xvf கொடுத்தீங்கன்னா இட் வில் எக்ஸ்ட்ராக்ட். ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் இருக்கு. ஓகே ஸோ ஐ டிடன்ட் டு தட். xvf கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? நோ சார். ஓகே இவ்வளோதான் மேடம். ஓகே ஒன் செகண்ட். Okay guys. Okay, so any doubts in this compression? புரியுதுல்ல? No. Yes. Okay. Next. Shell scripts. So very basic shell scripts எழுத போறோம். Okay. Assignments தரேன் அதெல்லாம் ரைட் அப் பண்ணுங்க. ரைட் அப். Now write scripts. Scripts and discuss. Okay. ஒரு பேசிக்கா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஓகே எனி நேம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாட் sh என்ற நேம்ல முடிச்சா பெட்டர் ரைட்டா. பேஷ் ஷெல்லுக்கு இப்படி நம்ம எழுதுவோம் மோஸ்ட்லி. இன்சர்ட் ஓகே ஜஸ்ட் எக்கோ வெல்கம். ஓகே ஸோ எடிட்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகே வி எடிட்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? வி எடிட்டர்ஸ் yes sir. ஓகே எதுக்கு உங்க லேப்டாப்ல ஆன் பண்ணிட்டேங்க. எக்கோ வெல்கம் கொடுத்து சேவ் பண்ணிருக்கேன் ரைட்டா. நோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? ஜெனரலா they will do sh fir str sh ஆக்சுவலா பண்ணவே கூடாது. sh போட்டு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நீங்க ரன்னே பண்ண கூடாது. எந்த என்வயரன்மென்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஓகேவா? யூ நீட் டு ரன் லைக் திஸ் ./first .sh தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா பெர்மிஷன் டினைட் வரும். ஏன்னா யூசருக்கே உங்க எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்காது ரைட்டா. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே -lrt first.sh ரைட் அங்க பாருங்க எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இல்ல. ஓகே சோ எல்லாருக்கும் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இல்ல யூசருக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? chmod +x u + x யூசருக்கு வரும். ஜஸ்ட் +x கொடுத்தாலே போதும் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் எல்லாருக்கும் கிடைச்சிரும். first.sh கொடுத்துட்டு இப்போ பாருங்க so execute permission வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. so ./first.sh கொடுத்தீங்கன்னா it will run like this. so this is the way you need to execute a shell script. sh போட்டு ரன் பண்ண கூடாது ரைட்டா. So 777 யூஸ் பண்ணலாம். லைக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். chmod 7 யா தாராளமா யூஸ் பண்ணலாம். இதான் சொல்லி கொடுத்துருக்கல chmod 7 யூஸ் பண்ணுங்க இல்ல u++ கூட கொடுத்தோம் தப்பு கிடையாது. yeah you can use any method that doesn't matter right. now fine. so இப்போ என்ன பண்ணோம்? ஒரு ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன் ரைட்டா. இப்போ என்ன பண்றோம்? ஒரு இன்புட் யூசர் கிட்ட வாங்குறோம். என்னைக்கும் இது கூட பண்ண மாட்டேன். யாருமே இன்புட் வாங்கவே மாட்டாங்க ஷெல் ஸ்கிரிப்ட்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி தரேன் ரைட்டா. சார் இன்புட் சாரி எக்கோ ஓகே input இல்ல enter value for a ஓகே அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. அதே மாதிரி அது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் a ரைட்டா. அடுத்தது echo enter
value for B and read B, ரைட்டா? ஸோ இப்போ வந்து A B அப்படின்றது ஜஸ்ட் மெமரி வேரியபிள், ஒன்றும் இல்லை, பாக்ஸ் ஒன்றுமே இல்லை, ரைட்டா? இப்போ அந்த பாக்ஸ்குள்ள நம்ம வேல்யூ கொடுப்போம். ஸோ அது வந்து நம்ம கிட்ட கேட்கும் ரீட் ஏனோன்னா இட் லாஸ் ஃபார் வேல்யூ. ஸோ அந்த பாக்ஸ்குள்ள வந்து இட் வில் புட் உங்க கொடுக்குற நீங்க என்ன வேல்யூ கொடுக்கணும் அதுக்கு அந்த பாக்ஸ்ல போட்டுக்கோ, அவ்வளவுதான், ரைட்டா? ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் போயிட்டு நான் ரீட் அதோட இன்ஃபர்மேஷன் ரீட் ஏன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா என்னது ஏ தான் வரும் தவிர அந்த பாக்ஸோட நேம் தான் வரும். அந்த பாக்ஸ் உள்ள கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா டாலர் கொடுக்கணும், டாலர் ஏ. அதாவது அந்த மெமரிக்குள்ள அந்த மெமரி இருக்கு இல்லையா பிளாக், அதுக்குள்ள உள்ள வேறு அந்த வேல்யூ பார்க்கறதுக்கு டாலர் ஏன்னு கொடுப்பீங்க நீங்க. அதே மாதிரி எக்கோ டாலர் பி கொடுப்பீங்க. echo A, echo B, ரைட்டா? value கொடுக்குறேன், ரைட்டா? So I'll just do like this and here value B அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வேல்யூ ஆஃப் B அப்படின்னு கொடுக்குறேன், இது வேல்யூ ஆஃப் A கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்றேன். டாட் ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் டாட் ரன் பண்ணோம்னா என்டர் த வேல்யூ ஃபார் A. ஸோ 10 கொடுக்குறேன், பிக்கு வந்து 20 கொடுக்குறேன், ரைட்டா? அப்போ என்ன பண்றான், ஏன்னா சரி இது வரைக்கும் நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்ற ஜஸ்ட் ஏ தான் பிரிண்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க கேட் ஃபர்ஸ்ட் டாட் sh, ஏனா வெறும் ஏ தான். பட் ஏவோட கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா யூனிட்டிக்கு டாலர் ஏ. அதே மாதிரி பியோட வேல்யூ கண்டென்ட் பார்க்கணும்னா டாலர் பின்னு கொடுக்கும். ஏதாவது டவுட் இருக்கா அதுல? டவுட்ஸ் ஆன் திஸ்? நோ சார், பட் இது VI எடிட்டர்ல ஹலோ சொல்லுங்க. VI எடிட்டர்ல ஹலோ யா ஐ கேன் ஹியர் சார், சொல்லுங்க. மனோஜ் கேக்குதா? ஓகே, ஹலோ ஹலோ மனோஜ். ஓகே, சரி. கிஷோர் உனக்கு கேக்குதா பேசுறது? கேக்குது இல்லையா? கேக்குது சார். மனோஜ் உங்களுக்கு தான் கேட்கல நினைக்கிறேன், பார்த்து. ஓகே, என்ன டவுட் உங்களுக்கு அது? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏபின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதவே மாட்டீங்க, ரைட்டா? அந்த ரீட் ஏ ரீட் பின்றது சீனே கிடையாது, ரைட்டா? ஸோ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா தெரியும், என்னைக்குமே என்வரான்மெண்ட்ல யூ வில் பி பாசிங் வேரியபிள்ஸ். இந்த வேல்யூஸ்லாம் வந்து வேரியபிள்ஸா பாஸ், ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுவீங்க எல்லா ஸ்கிரிப்டையும். உட்காந்து நம்ம ஒன்றும் என்னது what do you say read a read b எல்லாம் கொடுக்க மாட்டோம், ரைட்டா? everything will be automated and you need to pass it as shell scripts. I mean as arguments you need to pass. So one say இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா 10 20ன்றது வந்து நான் இப்படி பாஸ் பண்ணலாம், 10 and 20ன்றது. ஓகே, let him come, one second, let him come. fine, சரி பாருங்க. இப்போ first dot sh space அந்த ரெண்டு பாராமீட்டர் I'm passing it as 10 and 20, ரைட்டா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I need to remove this 10. ஓகே, ஸோ இங்க போயிட்டு இந்த ரீட் ஏலாம் எடுத்துறேன், ரைட்டா? ஓகே, நவ் இங்க நல்லா பாருங்க. இப்போ திஸ் இஸ் ஆக்சுவலா இப்போ நீங்க ஷெல் ஸ்கிரிப்டை பாஸ் பண்ணும்போது ஷெல்குள்ள நீங்க கால் பண்ணலாம் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதோடைய நம்பர் வந்து $0. ஓகே, இது வந்து $1, இது வந்து $2. ஓகே, one second. Okay guys, let's see. இப்போ நான் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே. ஹலோ சார், am I audible? Hello. Yeah, you are audible. என்ன சொல்றீங்க ஷெல் ஸ்கிரிப்ட்ல நீங்க? ஹலோ ஏ மனோஜ் கேக்குது, சொல்லுங்க. சாரி சார், சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க.
அது நீங்க VI எடிட்டர்ல அந்த வேல்யூ அத ரீட் எல்லாம் நம்ம போட்டோம்ல. ஆமா. அதுல நம்ம டபுள் ஸ்கிரிப்ட் எக்கோக்கு அந்த ரீட் அந்த டாலர் யூஸ் பண்ணி கொடுத்ததுல இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? இதுக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணணும். வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எது அந்த டாலர். டாலர் ஓகே. இது லைக் நம்ம அந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. அந்த டபுள் கோட்ஸ் வெறும் அந்த நம்ம என்ன எக்கோல என்ன நம்ம இப்போ வேல்யூ ஆஃப் ஏ யா இருக்குல்ல அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்படி டேட்டா கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை நீங்க கொடுக்குறது டபுள் ஷூட் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகே ஓகே சரி, இப்போ லிசன் பண்ணுங்களா, இதான் இந்த முக்கியமான பாயிண்ட். சிங்க டாட் ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் டாட் எஸ்ஹெச் ரைட்டா, FIRST. ஓகே, அண்ட் 10 ஸ்பேஸ் 20 இப்படி தான் பாஸ் பண்றோம் ஆர்குமெண்ட். ரியல் டைம்ல இப்படி தான் பாஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ ஷெல் ஸ்கிரிப்ட்ல கால் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து $0, இது வந்து $1, இது வந்து $2. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ எல்லாமே $1, $2, $3, $4, $5 அது மாதிரி கால் பண்ணலாம். நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்கோ அது சொல்லலாம். இது வந்து கமாண்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காலும் $1, செகண்ட் பொசிஷனாலும் $2 ரைட்டா. ஸோ இதை நான் எப்படி கால் பண்ணுன்றதை பாருங்க இங்க ரைட்டா. இப்போ VI ஃபர்ஸ்ட் டாட் எஸ்ஹெச் ரைட்டா. ஸோ இங்க போயிட்டு இதெல்லாம் எடுத்துறேன் இப்போ. ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் A, that is first argument, right? First argument வந்து okay $1. Value of okay second argument is $2. Okay வா? Now எனக்கு என்ன கமாண்டோட அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் நேம், அந்த ஃபைல் நேம் என்னன்னு பாக்குறதுக்கு இப்போ டாலர் நம்ம ஃபைல் நேம்னே கொடுத்துக்கிறோம். ஓகே, ஃபைல் நேம் $0 ரைட். அப்புறம் how many number of arguments, எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க ரைட்டா, அதுக்கு டாலர் ஹேஷ். ஓகே, அதே மாதிரி எக்கோ என்ன நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க, வாட் ஆர் தி ஆர்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் பாஸ்ட். ஓகே, ஆர்குமெண்ட் லிஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, டாலர் ஸ்டார், அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரி, $1, $2 உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது. $0ன்றது அந்த கமாண்ட். டாலர் ஹேஷ் டாலர் ஸ்டார் அதுவும் பாத்துங்க. டாலர் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்றது பாத்துங்க. இப்ப பாருங்க WQ $first.sh 10 ஸ்பேஸ் 20 ஸ்பேஸ் 20 கொடுக்குறேன் ரைட்டா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து 10 10, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து 20, அப்புறம் ஃபைல் நேம் வந்து அதான் $0ன்றது ஃபைல் நேமா. எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன், 2 நம்பர்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன். ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து 10 and 20 10 and 20 ஆர்குமெண்ட் லிஸ்ட் ரைட்டா. இப்போ நான் என்ன பண்றேன், ஆர்குமெண்ட் லிஸ்ட் கொடுக்குறேன் 30 40 50 60 70 80. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8. வெரி குட், 8. அண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆப்வியஸ்லி 10 to 80. 8 வந்துருச்சு கரெக்டா. சரி, சூப்பர், வெரி குட். இப்போ உங்களுக்கு நான் மோஸ்ட்லி இப்போ எல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி தான் எழுத போறோம் ரைட்டா. ஸோ அதனால கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பீங்க. எதெல்லாம் டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் இன் திஸ்? நோ சார், நோ சார். வெரி குட். நோ. சரி, இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட் 2 numbers. வெரி சிம்பிளா வந்து இந்த ஒண்ணு இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டாட் எஸ்ஹெச் பதிலா ஐம் கோயிங் டு கிரியேட் ஆட் டாட் எஸ்ஹெச் கிரியேட் பண்றேன் ரைட்டா. டாட் ஸ்லாஷ் ஆட் டாட் எஸ்ஹெச். ஸோ 20 ஸ்பேஸ் 40 என்ன நம்பர் பாஸ் பண்ணலாம் ஆட் பண்ணி அவுட்புட் வரும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள், அது பண்ண போறோம் ரைட்டா. ad.sh. ஓகே, இன்சர்ட். ஆட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? expr. ஓகே, expr 10 plus 10. ஓகே, 10 தான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். அப்ப என்ன பண்ணலாம், உள்ள எப்படி கால் பண்ணுவீங்க? அத
$1. யா ஓகே. ஸோ இது வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணலாம். சி ஈக்குவல் டு இல்லை சரி சி ஈக்குவல் டு இல்லை ஏ ஈக்குவல் டு ஸ்டோர் ஒரு சி ஈக்குவல் டு ஸ்டோர் பண்ணுறேன்னா ஈக்குவல் டு நல்லா பாருங்க. இந்த இடத்துல வந்து எனி ஷெல் கமாண்ட் ஓகே நம்ம ஷெல் கமாண்ட்ஸ் கொடுக்குற லினக்ஸ் கமாண்ட் எது கொடுத்தாலும் அது எப்படின்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறோம் பாருங்க. இந்த சிங்கிள் கோட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இட்ஸ் நாட் நார்மல் சிங்கிள் கோட்ஸ். இந்த சிங்கிள் கோட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த எஸ்கேப் கீ இருக்குல்ல நம்ம கீபேட்ல எஸ்கேப் கீ கீழ ஒரு டில்டு கேரக்டர் இருக்கும். டில்டு கீழ ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அது. ஓகே ஓபனிங் க்ளோஸ்க்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். புரியுதா? சோ நம்ம எடிட்டர்ல எல்லாத்துக்கும் அதுதான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் இல்ல, இந்த ஷெல் லினக்ஸ் கமாண்டை கால் பண்றீங்க ஏதோ வேரியபிள் அசைன் பண்ணனும் அது மாதிரி நீங்க பண்ணணும். ஓகே ஓகே காட் இட். நவ எக்கோ இப்போ நான் அவுட்புட் நான் பிரிண்ட் பண்றது என்ன கமாண்ட்? இப்போ வந்து சி ஆட் பண்ணிட்டா அது சி குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கும் ரைட்டா? இப்போ அவுட்புட் ஸ்டோர் பண்றதுக்கு சி ஓட அவுட்புட் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? என்ன பண்ணனும்? என்ன பிரிண்ட் பண்ணனும்? சி. வெரி குட். $C. $C கொடுத்தீங்கன்னா it will print. ஓகே சார் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு எரர் வரும். ஓகே 20 ஸ்பேஸ் 13 கொடுத்தா ஒரு எரர் வரும். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? NSLRT CH மோட்ல போயிட்டு யூசருக்கு வந்து 6 இல்ல வெரி எக்ஸ் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது ரைட்டா? So 20 plus 30 ஓகே 20 plus 300 எப்படிலாம் கொடுக்கலாம் அந்த இடத்துல ரைட்டா? 200 plus 300 ஸ்மார்ட் பண்ணி கொடுத்துறோம். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே இதெல்லாம் வந்து நம்ம வெரி சிம்பிள் ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்றது ரைட்டா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன் ரைட்டா? இப்போ நான் கொடுத்த இந்த ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்றேன் இல்லையா? இதுல ஏ கிரேட்டர் than பி, பி கிரேட்டர் than டி. வெரி சிம்பிள் அவ்வளவுதான், ஒரு ஒண்ணுமே இல்லை. ஓகே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஓகே நான் சிம்பிளான ப்ரோக்ராம் தான். பட் நம்ம எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்ண போறோம், நம்ம நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ்க்கு எப்படி திங்க் பண்ணி பண்ண போறீங்கிறது தான் அடுத்த உங்களுடைய என்னது டேலண்ட்டை பார்க்க போறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், இன்சர்ட். ஓகே இப்போ வந்து சரி நான் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றேன், ஏ பி, தட் இஸ் 10 and 20 பாஸ் பண்றேன். நான் என்ன பண்ண போறேன், இஃப் ஒரு கண்டிஷன் ரைட்டா? நல்லா பாருங்க பிராக்கெட் எப்படி கொடுக்கணும். ஓகே இஃப் $1 ஓகே கிரேட்டர் தனுக்கு -gt. ஸோ அதை நீங்க எங்க பார்க்கலாம்னு அதை காமிக்கிறேன் பாருங்க. ஷெல் ஸ்கிரிப்ட்ல இந்த கிரேட்டர் தன் லெஸ் தன் இருக்கும். ஸோ ஏதாச்சும் போட்டு இதை பாஸ் பண்றேன் ரைட்டா? பாஸ் பண்ண சொல்றேன். சரி இந்த டாலர் கொஸ்டின் மார்க் என்ன அப்புறம் சொல்றேன் என்னன்றது இதெல்லாம் ரைட்டா? ஜெனரலா SHல வச்சு ரன் பண்றாங்க. you should not run like, you should run like this only ரைட்டா? இது மாதிரி தான் ரன் பண்ணணும். அரித்மெட்டிக் ஆபரேட்டர் ஓகே பிளஸ் மைனஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க ரைட்டா? அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் டூ திஸ். ஓகே இது நான் ஐ திங்க் ஒரு பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ரைட்டா? டாக்குமெண்ட் பாருங்க. சி திஸ் இஸ் நதிங். greater than, less than, equal to, not equal to, greater than, equal to, less than, equal to. Okay இப்படி தான் நீங்க கொடுக்கணும் அத. ஓகே or like this. Okay I'll tell you. Greater than if $1 is greater than $2. Okay next line la then வரும். Then okay I'm just removing this. Okay say என்னது echo $1 is greater than $2. ரைட்டா? சரி கொடுக்குறேன். ஓகே எல்ஸ் என்னது echo $2 is greater than $1. வெரி குட். ரைட்டா? இப்போ if க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோஸ் பண்றதுக்கு f யூஸ் பண்ணனும். if அப்படியே ரிவர்ஸ்ல கொடுக்க வேண்டியதுதான் ரைட்டா? ஜஸ்ட் லெட்ஸ் see now whether it works or not. add.sh னே கொடுத்துட்டேன். ஓகே சரி அதே ஸ்கிரிப்ட்ல இருக்கட்டும். add.sh run space 20 ரைட்டா? 20 space 10 very good 30 but so less than கொடுக்கலாமா இப்ப? so 220 is 30 is greater than கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா? ஸோ நம்ம அப்படியே நம்ம what do you say ஸ்கிரிப்ட் எழுதிருக்கோம் ரைட்டா? கேட் ஸோ ரெண்டுமே கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். $1 is greater than $2. ஏதாவது டவுட் இருக்கு அதில் உங்களுக்கு? நோ சார். நோ. இப்போ ஆக்சுவலா நீங்க கொடுத்தது கரெக்ட், பட் இப்போ 20 கொடுக்குறது இப்போ என்னாச்சு? தப்பு இல்லையா அது?
அப்ப we need to check one more condition, right? 20 equal ஒரு condition check பண்ண போறோம். Okay. So if $1 is greater than $2, then echo கொடுக்குறீங்க. else if கிடையாது, if னு வரும். இந்த ஸ்பெல்லிங்லாம் பார்த்துங்க. லாஜிக்லாம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சேம். ஓகே, பட் நம்ம அங்க சின்டாக்ஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும், ரைட்டா? if else if elif னு கொடுக்குறாங்க. elif okay, $1 is less than, right? $2 அப்படின்னா then okay இது கொடுக்குறோம். ஓகே, இப்ப else equal both are equal. Hello. Now you see both are equal. Okay, 200. Right? So எனக்கு அதாவது லாஜிக் ஓகே, ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் தான். ஆனா எப்படி எழுதணும்ன்ற அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துங்க போதும், எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, கேட் ஓகே இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் யூ நீட் டு see this. புரியுதா? டவுட் இருக்கா அதுல? இல்ல சார். சூப்பர். ஓகே, சிஸ்டம் ஆன்ல வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? லேப்டாப்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, மனோஜ் நீங்க? எஸ் சார். பட் இது VM எடிட்டர் ஓபன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். சோ பண்ணுங்க. லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? எஸ் பண்ணிட்டேன். போதும். ஓகே, நவ இப்போ உங்க ஒரு ஆளுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க, ரைட்டா? இஃப் பார்த்தாச்சு ஃபார் லூப் சொல்லி கொடுத்துறேன். சரி, இப்போ பாருங்க எல். இப்போ இது என்ன பண்ண ஃபார் லூப் பண்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நமக்கு. சரி, ஃபார் லூப் என்ன பண்றது சொல்றேன். ஓகே, ஐ அம் ஜஸ்ட் மூவிங் திஸ். இன்சர்ட் ஃபார் ஓகே I in okay. So 1 2 3 4 5 6 anything in list it will take, right? And do and done இதான் வந்து for loop ஓட ஸ்ட்ரக்சர். for do done. ஓகே, insert echo $i. ரொம்ப 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 சிம்பிளானது, ஒண்ணும் இல்ல. ஓகே, இந்த 2 3 4 5 6 மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். that's all, ரைட்டா? For I in 1 2 3 4 5 6 do done echo $i. That's okay. Sorry. Okay. அது வந்து யூனிக்ஸ் 1 2 3 வந்து யூனிக்ஸ் கமாண்ட் கிடையாது, நான் தப்பா கொடுத்தேன். யூனிக்ஸ் அந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து யூனிக்ஸ் கமாண்ட் வச்சு கொடுத்துட்டேன், தப்பாயிடுச்சு, ரைட்டா? சோ ஜஸ்ட் கிவ் லைக் திஸ். see 1 2 3 4 கூட கொடுக்கலாம், ரைட்டா? ஜஸ்ட் ஃபார் லிஸ்ட்க்கு தான் நான் கொடுக்குறேன் அது, ரைட்டா? ஜஸ்ட் 1 2 3 4 5 6 ஜஸ்ட் பிரிண்டிங் தான். அது வந்து ஃபார் வந்து ஓகே இட் வில் ஜஸ்ட் டேக் தி லிஸ்ட், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இங்க நீங்க எந்த லிஸ்ட் வேணா கொடுக்கலாம். சோ எல்எஸ் கூட கொடுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ எல்எஸ் இப்போ வந்து எல்எஸ் வந்து ரெண்டு ஃபைல் இருக்கு இல்லையா? எல்எஸ் ரெண்டு ஃபைல் தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், vi add.sh ல போய்ட்டேன் for I in. ஓகே, நல்லா பாருங்க, இது கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்எஸ். எல்எஸ் என்னது? லினக்ஸ் கமாண்ட், ரைட்டா? எப்படி கொடுக்கணும்? கரெக்ட், சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்க ls சாரி add எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டான். அந்த ரெண்டு ஃபைலையும் வந்து it reads the file and prints it. இன்னும் நீங்க இன்னும் கிளியரா பார்க்கணும்னா ஓகே இப்போ printing ஃபைல் லிங்க் கொடுத்துட்டு ஓகே ls கரெக்ட்டா? டவுட் இருக்கா அதுல? சார் சொல்லுங்க, டவுட் இருக்காமா? இல்ல சார், டவுட் இல்ல. இப்போ cp add.sh ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃபோல்டர் தள்ளி போட்டுறாங்க, ரைட்டா? ஓகே, இப்போ இந்த add.sh ரன் பண்ண என்ன ஆகும்? எல்லா ஃபைல்ஸும் பிரிண்ட் பண்ணும், ரைட்டா? அதுல அந்த ஃபோல்டர்ஸ்க்கு எல்லா ஃபைல்ஸும் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டா?
சரி, இதை ஹோம்ல போட்டிருக்கேன். இந்த add.sh ஜெனரலா உங்களுக்கு வந்து scripts underscore 7ல தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க கொடுக்கும்போது எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்றதுக்கு add.sh கொடுத்தோம்னா என்ன பண்ணா எல்எஸ் கொடுத்து அதெல்லாம் ஒரு இல்லையா எடுத்து லைனா பிரிண்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் டவுட் இருக்கா உங்களுக்கு? புரியலையாப்பா? இல்ல புரியுது. புரியுது இல்ல? வெரி குட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஓகே லீவ் திஸ் ஃபைன். இப்போ எனக்கு இந்த டைரக்டரிஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, எத்தனை டைரக்டரிஸ் நான் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தவுட் லினக்ஸ் கமாண்ட், இது ஷெல் ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, பேசிக் திங் ரைட்டா. இப்போ எல்லா சேஃப்டும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் ரைட்டா. இதுல எத்தனை டைரக்டரிஸ் இருக்குன்றத எப்படி செக் பண்ணுவேன்? ls-lrt கொடுத்தா அந்த டைரக்டரி டி கொடுத்தா டைரக்டரி வருது ரைட்டா. பட் கிடையாது. ஓகே, வரல. என்ன ஆப்ஷன்? நிறைய ஆப்ஷன் இருக்கு. n கொடுத்தா வருமா சார்? n என்ன? இல்ல வராது. ஓ, இதுல என்ன கொடுக்க சொல்றீங்களா? எல்லாமே வருது. சரி, இப்ப போட்டேன் grep erw வந்துச்சா? புரியுதா? அது புரியுது சார். டைரக்டரி இருக்கு, டக்குன்னு எடுத்துட்டேன் ரைட்டா. எஸ், புரியுதா? எவ்வளவு டைரக்டரிஸ் இருக்குன்னு காமிக்கிறது. அத என்ன லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி தான் காமிக்குது. பட் எவ்வளவு கவுண்டர் இருக்கு எப்படி செக் பண்ணுவீங்க? எவ்வளவு, இது எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? வாட் கவுண்ட் குட். wc ஹைபன் அந்த கவுண்ட் சி கவுண்ட் வேணா சி ன்றது கேரக்டர், எல் வேர்ட் எல் லைன்ஸ். சோ மொத்தம் 18 லைன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகே, tuc drw ing அப்படி நான் ஃபைல் கிரியேட் பண்றேன். இப்போ நீங்க கொடுத்த ஃபைல் கொடுத்தீங்கன்னா பாருங்க 19 வருது. தப்பு இல்ல அது? என்னாச்சு? இந்த ஃபைல சேர்த்து வருது பாருங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? சோ அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு grepல. ஓகே, ஸ்டார்டிங் அப்படின்ற ஒரு இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்ல drw இருக்கணும். புரியுதா? நம்ம வி எடிட்டர்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம எஸ்கேப் இது கொடுத்தோம் கேப்சிம். அதே மாதிரி ஷிஃப்ட் இது கொடுத்தீங்கன்னா grep அந்த கேஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லைன் should be, I mean the line should start with drw ன்ற மாதிரி அர்த்தம். புரியுதா? clear? Yes. additional information தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இது ஸ்டார்ட். now இப்போ போய் நீங்க wcf ஃபைல் கொடுத்து எடுத்துடலாம் ரைட்டா. பட் எனக்கு ஃபைல்ஸ் எவ்வளவு ஃபைல்ஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவேன்? வெரி குட். இப்போ டைரக்டா சொல்லிட்டீங்க போயிட்டு ஸோ wc-l கொடுத்தா வந்துருச்சு, அவுட்புட் ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னு எவ்வளவு இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? என்னப்பா என்னது டைரக்டரி வேண்டாம் அப்படின்னா வி கொடுத்தா டைரக்டரி தவிர மீதி எல்லாம் ரைட்டா. இதுல போயிட்டு ஈஸி. புரியுதா? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்கா வந்து இஃப் பார்த்துருக்கோம், ஃபார் பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். ஒன்றும் அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு ஷெல் எழுத போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா. ஓகே, நம்மளோட பேசிக் திங் ஆஸ் எ டிபிஓ நீங்க போனீங்கன்னா யூனிட் ரைட் சம் ஷெல் ஸ்கிரிப்ட். பேசிக் ஸ்கிரிப்டிங் என்னன்னா டேட்டாபேஸ்ல
டேட்டாபேஸோட லாக்ல ஏதாவது எரர் வந்ததுன்னா யூ நீட் டு ரிப்போர்ட் அஸ், அதாவது மெயில் அனுப்பணும். ஓகே, மெயில் அனுப்புற கமெண்ட் நான் அப்புறம் சொல்றேன் இல்லையா. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும் இல்லையா, ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும். ரைட். ஸோ அந்த அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி சர்ச் பண்ணி எடுப்பீங்க? ஸோ என்ன பண்ணணும்னா அலர்ட் லாக்னு ஒரு ஃபைல் இருக்கு, அதுக்குள்ள ORA எரர்னு என்னென்ன இருக்கும் அதில் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே, லீவ் திஸ். அதே மாதிரி அது வந்து ஒரு மானிட்டரிங் கமாண்ட். மானிட்டரிங் இட்ஸ் a பார்ட் ஆஃப் மானிட்டரிங். ஓகே, இன்னொன்று வந்து டிஸ்க் ஸ்பேஸ் செக் பண்றதுக்கான ஆப்ஷன், தட் இஸ் DF-H. ஓகே, இதுல வந்து எனக்கு 85% மேல இருந்ததுன்னா எனக்கு அந்த மவுண்ட் பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யூனிட் டு ரைட் a shell script for this. ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? ஹெச்சுக்கு பதிலாக will take ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. சொல்லுங்க, புரியுது நான் சொல்றது? எனக்கு வந்து இதுல கெப்பாசிட்டி வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் 95. இஃப் இட் ரீச்சஸ் 95 எனக்கு வந்து it should intimate us or it should send an alert for us. அலர்ட்ல விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, என்னென்ன மவுண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் மோர் தென் 85 அப்படின்றத எப்படி எடுக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த 75, 1%, 12%, 18 ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணுமா இல்லையா? எப்படி கட் பண்ணி எடுப்பீங்க? awk command. ஓகே, குட். awk என்ன லைன் அது? column, 5th column. வந்துச்சு. சரி, இப்போ எனக்கு கெபாசிட்டி வேண்டாம் இல்லையா? அப்ப grep யூஸ் பண்ணி -b capacity. பெர்சன்டேஜ் வேணாம் இல்லையா? அப்ப அதே grep யூஸ் பண்ணி பெர்சன்டேஜ் வேண்டாம். சரி, லைன்ஸ் ரிமூவ் பண்றது தான் grep யூஸ் பண்றீங்க. பட் இந்த காலம் tr யூஸ் பண்ணி பெர்சன்டேஜ் இருக்க இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து. ஓகே, குட், முடிஞ்சது. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு தேவையான டேட்டா வந்துச்சு, இதை வச்சு தான் நான் வந்து செக் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தா எனக்கு இந்த லிஸ்ட் வந்துடும். தட் இஸ் இந்த லிஸ்ட் 75, 1, 12, 18. இப்போ நான் என்ன பண்றேன், நான் நம்மளுடைய டைரக்டரி போயிருந்தா VI, so check fs dot sh அப்படியே ஃபைல் கிரியேட் பண்ணி இதுல I'm going to write for in. ஓகே, இப்போ போயிட்டு இந்த கமாண்ட் கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ என்ன ஆகும், for in அந்த நம்பர்ஸ்லாம் லிஸ்ட் வந்துரும். ரைட்டா? கரெக்ட். இத பாருங்க, இதுக்கு என்ன do and done. ரைட்டா? do இங்க போயிட்டு இப்போ $i. ஓகே, சரி. டெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐ மீன் கண்டிப்பா அந்த இஷ்யூ வரும். chmod + x கொடுத்து checkfs கொடுத்துட்டேன் ./checkfs முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன டார்கெட் என்னன்னா 85 மேல உள்ள நம்பர்ஸ் மட்டும் நான் ட்ராப் பண்ணுவேன். ரைட்டா? சோ பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, 89 and 98 இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன், சோ அகைன் ஐ அம் கோயிங் டு ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, உள்ள போய்ட்டு remove this. ஓகே, if என்ன பண்ணனும், I வந்து greater than 85 வந்துச்சுனா அத வந்து டிஸ்ப்ளே. வெரி குட். டாலர் greater than 85 சொல்லிட்டேன். வெரி குட், கொடுத்துட்டீங்க. ஓகே, then echo டாலர் ரைட்டா? சோ ரெண்டு வந்துச்சு. வெரி குட். ரைட்டா? ஏதோ டவுட் இருக்கா இது வரைக்கும்? வண்டர்ஃபுல், கண்டுபிடிச்சீங்க, சூப்பரா, பிரச்சனை இல்ல. Now how will you take that 89, 98 சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு தேவை வந்து இந்த ரெண்டு டிஸ்க், இந்த மவுண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. தட் இஸ் இட் காஸ்ட் 85 அப்படின்ற மாதிரி நமக்கு மெயில் வரணும். ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த U02 மீடியாவும் எடுக்கணும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்?
ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. நமக்கு நம்மளோட இன்புட் என்ன 2 இருக்கு, 89 98 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ 89 கொடுத்தா இதுல நம்பர் 89 இருந்தா கூட நமக்கு வந்துடும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 89 இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ இது 1% வந்துடும். ஸோ பட் எனக்கு வந்து 89 98 வந்து எப்படி யூனிக்கா சொல்வீங்க இந்த இதெல்லாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரப் பண்ண போறேன், கிரப் பண்ணா எனக்கு கிடைச்சிடும், ரைட்டா? டிஎஃப்எஃப் நம்பர் மென்ஷன் பண்றேன். என்ன சார்? காலம் நம்பர் மென்ஷன் பண்றாங்க. சரி, பட் உங்க இன்புட் நல்லா பார்த்தாங்க 89ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து 89. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்? ஓகே, நீங்க சொல்ற மாதிரி காலம் எப்படி எடுப்பீங்க நீங்க? இப்போ காலம் எடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே வரும், ரைட்? இப்போ இந்த காலம் எடுத்தீங்கன்னா U02 இது எல்லாமே வந்துடும். பட் இது மட்டும் வேணும், எப்படி எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 89 98 எடுக்கணும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல யூனிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 89% யூனிக்கா இருக்கு, ரைட்டா? வந்துருச்சா? இப்போ போயிட்டு ஃபாக் மவுண்ட் போயிட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்க, இது நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அங்க சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ df இது வந்து எப்படி கொடுக்கணும்? இன்சர்ட் ஓகே. சோ இந்த இடத்துல 89% பதிலா என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல? ஓகே, சோ இப்போ எனக்கு ரெண்டு மவுண்ட் பாயிண்ட் அவுட்புட் வரணும், ரைட்டா? சோ பாருங்க, சரியா? சோ மோர் தென் 85% அப்படின்னு வரணும், கரெக்ட்டா? மோர் தென் 85% ஈஸியா கொடுத்தல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க போயிட்டு சாரி undo. So this is more than, or you can just give greater than, whatever it is. Okay, greater than what is that? 85 கொடுக்குறேன். ஓகே, பட் எனக்கு இன்னொரு இஷ்யூ இருக்கு. இது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு இங்க, ரைட்டா? 85% இல்ல 85% கூட நீங்க கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல, ரைட்டா? give a percent there, finished. W. Okay, see, டவுட் இருக்கு அதுல? சரி, இல்ல இல்ல. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு 85ன்றது நான் வந்து ஸ்டாட்டிக்கா வச்சுக்க வேண்டாம், எனக்கு சடனா வந்து எனக்கு வேண்டாம் 85 வேண்டாம் 90 வச்சுக்கன்னு சொல்றேன். ஸோ டைனமிக்கா பாஸ் பண்ணுவேன். ஸோ ஐ வில் பி பாசிங் லைக் திஸ், அப்படி பாஸ் பண்ணுவேன், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நான் 70 பாஸ் பண்ணுவேன், இப்படி டைனமிக்கா பாஸ் பண்ணுவேன். அப்ப எங்க போய் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஸோ இப்போ 17 கொடுத்தா 70க்கு மேல உள்ளதா எனக்கு வரணும். அப்ப என்னடா பண்ணணும்? கொஸ்டின் புரிஞ்சுதா? புரிஞ்சதுல? வெரி குட். இப்போ என்ன பண்ணுவேன்? ஸோ எனக்கு 70 எனக்கு வந்து வாட் இஸ் தட்? அது வந்து அங்க 80 இருக்கும், 30 இருக்கும், 50 இருக்கும், 60 என்ன வேணாலும் பாஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ அதோடைய வேல்யூ என்னப்பா? அது எப்படி நீங்க கால் பண்ணுவீங்க? இப்படி கொடுப்பேன் நான் 50 எப்படியும் கொடுப்பேன். 15 கொடுத்தா எனக்கு 50% எல்லாம் செக் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்? இது உள்ள எப்படி கால் பண்ணுவீங்க 50? I greater than 85 கொடுத்த இடத்துல வேல்யூ என்ன கொடுப்பீங்க? I greater than 50 என்ன கொடுப்பீங்க இந்த இடத்துல? வெரி குட். என்ன பண்ணும் இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எப்படிமா கால் பண்ணுவீங்க? $1. அவ்வளவுதான், முடிஞ்சது. $1 எங்க 85 இருக்கு அங்கெல்லாம் போய் $1 போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 50 ஸோ 50க்கு மேல உள்ளது, ரைட்டா? ஸோ ரூட் இது வந்து 90க்கு மேல உள்ளது, ரைட்டா? ஸோ ஒரு ப்ராசஸ் பாருங்க. ஸோ அந்த மாதிரி புரியுதா? இது வந்து டிபி என்விரான்மெண்ட்ல ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட், ஐ மீன் ஒரு மானிட்டரி ஸ்கிரிப்ட். இது இப்போ நம்ம எழுதுனது, இப்போ பண்ணது. ஓகே, லைக்வைஸ் உங்களுக்கு சில அசைன்மெண்ட்ஸ் தரேன், பண்ணுங்க. இதெல்லாம் டவுட் இருக்கா? ஓகே, உணங்க பார்க்கலாம். சரி, ஓகே, I'll give one more assignment. ஓகே, வந்து ஒரு
Let me finish other scripting languages. If you put a change. Okay, checks whether the file is there or not. So, see, இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இஃப் -d ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டைரக்டரி இல்லைன்னு செக் பண்ணும். இஃப் -f கொடுத்தீங்கன்னா அது ஃபைல் இல்லைன்னு செக் பண்ணும். சொல்லிடலாம். ஓகே ஓகே. ஸோ h1 2 ரெண்டு கொடுத்துருக்கோம். 1ன்றது ஃபைலு, 2ன்றது டைரக்டரி. ரைட்டா? we check file. check.sh கிரியேட் பண்றேன். ஓகே, for I in plus கொடுத்துட்டேன். do if -d sorry -d space $i. ரைட்டா? then echo directory s echo file. file முடிச்சு done. அப்படியே ஃபைல் நேம் சேர்த்து கொடுத்துறேன். பெட்டர் ஜஸ்ட் நான் ஒரு ஃபைல் நேமா மாத்திக்கிறேன். ஜஸ்ட் இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலா இட் ஷுட் பி a நேம். ஓகே, chk.sh. echo -d தானே இங்க வர ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்றோம். அந்த இடத்துல echo $is directory insert $is file. Okay, so one is a file, two is a directory, மொத்தம் file. Okay, so இந்த மாதிரி to check whether the file is the file or directory check பண்றதுக்கான கமாண்ட் அந்த -test-ன்றது நமக்கு sorry if -f ன்றது கொடுத்ததெல்லாம். ரைட்டா? if -d directory -f na file. so அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எஸ், முக்கியமானது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. -e ஃபைல் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். அப்ப நீங்க அந்த ஃபைலோட இன்புட் நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு அதை செக் பண்ணும். ரைட்டா? ஸோ இதை நீங்க பாத்துங்க. இதை வச்சு உங்க அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க போறோம். பாருங்க. ஓகே, if file exist அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா? அதை பாருங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் ஃபைல் நேம் டேட். ஓகே, சொல்றதுக்கு இதெல்லாம் if கண்டிஷன். ஃபார் லூப் பார்த்தாச்சு. ரைட்டா? சீக்வென்ஸ் while லூப். ஓகே, while கூட மேஜர் இல்ல. until if அவ்வளவுதான். மேஜரா இல்ல. ஓகே, ஸோ 4 ஸ்டெப் தான் பார்க்க போறோம். ஓகே, while loop, while do done. Okay, vi whil dot sh insert I equal to 0 while okay I is less than 10. echo $i. I யோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? இப்ப என்ன ஒர்க்காமா அது? இது பாருங்க. சரி, ஏதாவது தப்பு இருக்காது. ஒர்க்காமா? இன்ஃபினிட் லூப் வரும். இன்ஃபினிட் லூப் இருக்கும். வெரி குட். அதுதான் என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட் I ஈக்குவல் டு நம்ம தெரியும் எப்படி ஆட் பண்ணுவோம். EXPR $i plus 1 close. It should be
chmod xw well sorry line number 2 ல பிரச்சனை என்ன பிரச்சனை while I think probably a syntax error okay mistake insert while adha insert dollar I greater than 10 equal to 0 so while I is less than or less than 10 print பண்ணு எல்லா வெளிய வந்து ரைட்டா so இது கொடுக்கலாம் என்ன ஆகும் அந்த இன்கிரிமென்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு while நீங்க சொல்ற மாதிரி போயிட்டே இருக்கும் ரைட்டா மூவ் பண்ணிட்டா கண்ட்ரோல் சி ஓகே போயிட்டே இருக்கிற மாதிரி so இந்த while கண்டிஷன் டவுட் இருக்கா இதெல்லாம் வந்து எதுக்கா while யூஸ் பண்ண லூப்ல செக் பண்ணிட்டே இருப்போம் ஒரு ஃபைல் வந்திருக்கா இல்லன்னு செக் பண்றதுக்கு you can use this while okay for example நம்ம என்ன பண்ணோம் ஒரு சர்வர் இருக்கு ரைட்டா சோ நமக்கு வந்து ஒரு ஃபைல் அங்க இருந்து வரணும் வெளியில இருந்து வரணும் ஓகே அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணோம் காப்பி பண்ணி we need to process it okay சோ நம்ம என்ன பண்ணோம் பட் அந்த ஃபைல் அங்க இருக்கா இல்லனா sometimes every 10 seconds or 20 seconds நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும் ரைட்டா சோ அப்ப what you can do is for example every 1 minute கூட செக் பண்ணலாம் ஒன்னு cronல ஸ்கெட்யூல் பண்ணலாம் அப்படி இல்லனா you can put it in a loop okay so அந்த ஃபைல் வந்ததுனா copy the file and you can come out of the loop அதான் so for example அது அந்த செக் பண்றதுக்கு you can use sleep of 10 every say 2 கொடுக்கறாங்க every 2 seconds வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் போய்ட்டு அது மாதிரி பண்றதுக்கு you can do like this 1 2 seconds க்கு அப்புறம் செக் பண்ற கமாண்ட் நீங்க உள்ள எழுதணும் ஓகே so sleep பண்றது it will wait pause the execution for some time இது அதான் வந்து sleep உடைய புரியுதா ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா புரியுதா அது புரியுது எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கமாண்ட்ஸ் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் கூட எக்ஸிக்யூட் பண்ணோம் சும்மா இதோட நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் சொல்றேன் இப்போ எப்படி ஒர்க் ஆகும்ட்டு பட் இது நம்ம எங்க யூஸ் பண்றோம் நம்ம திங்க் பண்ணோம் புரியுதா அதே மாதிரி லினக்ஸ் கமாண்ட்ஸும் இந்த ஸ்கிரிப்டிங்கும் கம்பேர் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது தான் வில் பி வெரி கான்ஃபிடென்ட் ஓகே சில அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது யூ வில் நோ ஹவ் டு டு திஸ் கிளியரா next until okay அந்த ஸ்லிப் எடுத்துடலாம் okay so until I is greater than 10 first one the 0 so 1 2 3 4 so I எப்ப greater than 10 இருக்கும் 10 is greater than 10 கிடையாது so 11 is greater than 10 it will come out of the loop so இது வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள போறான் ஓகேவா அவ்வளவுதான் இதா டவுட் இருக்கா அதுல சார் whileக்கும் untilக்கும் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுமே சின்ன டிஃபரன்ஸ் தான் ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது while வந்து ஓகே இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு if I is equal to 0 ன்னு சொல்றீங்களா சேம் உங்களுக்கு what do you say ஃபங்க்ஷன்ல ஆல்மோஸ்ட் சேம் தான் ஓகே while I is less than a true condition அங்க செக் பண்ணிட்டு தான் போறீங்க ரைட்டா ஆனா இங்க false condition ஓகே சோ இப்போ $i is not greater than false ஆனா தான் உள்ள போறான் I வந்து true ஆனா தான் உள்ள போவான் புரியுதா இப்போ வந்து I is greater than 10 னா கிடையாது அப்ப எக்ஸிக்யூட் அப்ப இன்கிரீஸ் பண்ணு சோ
அந்த செக் அப்படிதான் செக் பண்ணிட்டு உள்ள போறாங்க. புரியுதா அது? while அப்படி கிடையாது. while வந்து ட்ரூ லெஸ் தென் ட்ரூ. ஓகே, கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள போறோம். ஓகே, ஜென்ரலா வந்து ரிப்பீட் அன்டில்ன்ற கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள கண்டிஷனை வந்து செக் பண்ணிட்டு சாரி while வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் உள்ள எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா இவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணும் அன்டில் ஒரு தடவை. ரைட்டா? செக். எஸ், ஃபார் லூப் இது முடிச்சாச்சு. இது வந்து while லூப். ஓகே, condition is true. ஓகே, இது வந்து condition is false. ஓகே, இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். இல்ல கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கணும், இல்ல கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, and come here ESAC. சோ இது வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது இப்போ நான் இன்னைக்கு கொடுக்க போற அசைன்மெண்ட்ஸ்ல வந்து இது நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, actually what to use this. in so add okay, see echo syntax மட்டும் பாத்துங்க. ஓகே, echo case ESAC இதான் முடியுது. ifக்கு 5 மாதிரி கேஸ்க்கு ரிவர்ஸ் கேஸ். ஓகே, $1ன்ற வேல்யூல நான் என்ன பண்ணுவேன், அடிஷன் ஆட் பண்ணுமா, டிஃபரன்ஸ் பார்க்கணுமா, இல்ல மல்டி சப் சப்ராக்ட் இருக்கு. சப்ராக்ட் பண்ணனும்னா மைனஸ் பண்ணு. ஓகே, டிவிஷன் பண்ணனுமா மல்டிப்ளிகேஷன் பண்ணனுமா கொடுக்குறேன். ரைட்டா? இப்போ பாருங்க. சோ 2 and 3ன்றது நம்பர்ஸ் பாஸ் பண்ணுவேன், 1ன்றது ஆப்ஷன் பாஸ் பண்ணுவேன். ரைட்டா? லெட்ஸ் see this. down add 20 space 30 கொடுக்குறேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவான்,
50 ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், அதே 40 கொடுத்துட்டு சப் கொடுக்குறேன், SUB subtract 10, ரைட்டா? லெட்ஸ் see 40 பதிலா 50 கொடுக்குறேன், அப்போ -10. வெரி குட். ஓகே, இப்போ டிவிஷன் கொடுக்குறேன். ஓகே, 0 பெருசு சின்ன 0 அது என்ன பண்ணுறோம், 400 கொடுக்குறேன், div 8, ரைட்டா? இப்போ மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன், ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்றேன், மோட் வேற ஏதாவது கொடுக்குறேன், நான் தப்பா கொடுக்குறேன், MOD இன்வெலிட் ஆப்ரேஷன். ஓகே, ஆட் பண்ணாதானே, ஸோ வேற சம் அதர் ஆக்ஷன் கொடுக்குறேன், ரைட்டா? இப்போ எல்லாமே இன்வெலிட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லைக் திஸ் ஐ கேன் கிரியேட் திஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஏதாவது டவுட் இருக்கு அதுல? $1 ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அதோ இது. ஓகே, எக்கோ $2 + $3, $2 வந்து இது, $3ன்றது இது. ஜஸ்ட் பாஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே கேஸ் ஆட் வந்து ஒரு ஆப்ஷன், இது வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆட், சப்ராக்ட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். வேற ஏதாவது இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார் எக்கோ இன்வெர்ட் ஆப்ரேஷன் கொடுத்து வெளியே வரேன். இதெல்லாம் டவுட் இருக்கு அதுல? சார் ஹலோ சொல்லுங்க சார். ஒரு சின்ன டவுட், லைக் அந்த கோட்ஸ் நம்ம எப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எப்போ இது வந்து EXP ஒரு லினக்ஸ் கமாண்ட், லினக்ஸ் கமாண்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணா அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே ஓகே, சோ அந்த கமாண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுமா இல்ல அந்த டோட்டல் லைனுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த டோட்டல் லைனுக்கே யூஸ் பண்ணுங்க. ஃபுல் கமாண்ட் தான் EXP இது, ஃபுல் கமாண்ட் இது. ஓகே, கமாண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகே ஓகே ஓகே, சோ இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், நோ சார். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन அசைன்மென்ட், ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, எனக்கு வந்து லிஸ்ட் காமிக்கணும், இதுவே பிரிண்ட் ஆயிட்டு. ஓகே ஓகே, 1 CPU information, 2 RAM size. Okay, RAM size it should be in capital. Okay, CPU, RAM, okay, kernel version, fourth OS version கொடுத்துடலாம். kernel இருக்கட்டும், kernel version தப்பு கிடையாது. Okay, OS version, fifth first name, sixth address. Okay, seventh okay, so இப்படி வரும். ஓகே, பட் இங்க வந்து நான் ரீட் யூஸ் பண்றேன், நத்திங். ஓகே, வந்து கேட்கணும் என்கிட்ட ரீட். ஓகே, இந்த என்டர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஓகே, என்டர் சாய்ஸ் கொடுத்தா என்ன பண்ணும், 1 அனுப்பிச்சா சிபியோட எத்தனை சிபியோட இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகணும், ரைட்டா? 2 பிரிண்ட் பண்ணனா ஓகே அந்த எவ்வளவு RAM சைஸ்ன்றது எனக்கு தெரியணும். ஓகே, 3 பிரிண்ட் பண்ணனா அது கர்னல் வெர்ஷன் uname -r கொடுத்தா அந்த கர்னல் வெர்ஷன் வந்துடும். ஓகே, OS வெர்ஷன் வந்து எதுல போய் பார்ப்பீங்க, Red Hat release etc/Red Hat release போய் பார்த்தா தெரியும் OS வெர்ஷன். ஹோஸ்ட் நேம்க்கு IP அட்ரஸ்க்கு ஹோஸ்ட் நேம் -i. ஓகே, சோ இது மாதிரி நான் கேட்க ஆப்ஷன் வந்து பிரிண்ட் பண்ண, வேற ஏதாவது தப்பான ஆப்ஷன் 7 இல்ல 8 பிரிண்ட் பண்ணா இன்வாலிட் ஆப்ஷன்ஸ் மாதிரி வரணும், ரைட்டா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ரைட்டா? இது மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறீங்க. டவுட் இருக்கா அதுல? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் /home/oracle ஒரு ஃபோல்டர் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க. ஆரக்கிள்னா நீங்க ஓகே, ஆரக்கிள்ல நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஃபைல் அதில் ஃபைல் ஒன்று ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே, இதுக்குள்ள நான் ஒரு ஃபைல் ஒன்று போட போறேன். என் ஃபைல் கண்டிப்பா வந்து எப்படி இருக்கும், என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா, பார்த்தீங்க என் ஃபைல் வந்து ஓகே XL XCL CL EX XL _
என்ன டேட் இன்னைக்கு 19 ஓகே 11/2020 டாட் டெக்ஸ்ட் இதான் என்னோட ஃபார்மட். ஸோ அன்னைய டேட்டுக்கு அந்த ஃபைல் தான் வரும். நெக்ஸ்ட் டேட்டுக்கு வேற டேட் வரும். நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டுக்கு வேற டேட் வரும். ரைட்டா 12 வரும். ரைட்டா சாரி 19/11/2020 இன்னைக்கு, நாளைக்கு 20/11/2020 வரும். ரைட்டா ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஓகே அதாவது இருந்ததுன்னா ஃபைல் அரைவ்டு வந்துட்டு ஸ்டாப் ஆயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட்டா எவ்ரி 2 செகண்ட்ஸ்ல எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு வந்து செக்கிங் அப்படி மாதிரி செக்கிங் ஓகே இல்லை வெயிட்டிங் அப்படி மாதிரி கொடுக்கும். இதுதான் வரும். பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ண உடனே செக்கிங் 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 வந்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கலாம். செக்கிங் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். செக்கிங் அப்படின்னு கொடுத்துட்டு ரைட்டா டாட் 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 வந்து அதாவது எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு டாட் வரணும். ஓகே அந்த ஃபைல் அங்க போட்ட உடனே என்ன வரணும் ரிசீவ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். தேர்ட் என்ன எஃப்னு கண்டுபிடிச்சு நீங்க போடலாம். ஆனா இதுக்கு வந்து டேட் மேனிபுலேட் பண்ணுவோம். டேட் பர்சன்டேஜ் எம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். டேட் பிளஸ் பர்சன்டேஜ் ஆப்ஷன் இருக்கு. அதை பாருங்க. ரைட்டா தேர்ட் சரி இப்போ நான் வந்து டைம் ஒன்று கொடுப்பேன். ஓகே மார்னிங் 12 மார்னிங் இல்லை 0:02 to 12 o'clock. Okay and 12 to 06 வச்சுக்கலாம். PM that is 06 another 18 again 18 to 12:1 வச்சுக்கலாம். ஓகே 12.01 அந்த மாதிரி ரைட்டா 18 to 23.59 இல்லையா? ஓகே நான் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா லைக் சே greet இதுதான் ஃபைல் நேம். ஓகே greet me .sh அப்படின்னு கொடுத்து ஸோ 11 கொடுத்தேன்னா ஓகே என்ன சொல்லணும் குட் மார்னிங் சொல்லணும் 11 ரைட்டா ஏன்னா இதுக்குள்ள வருது. ஓகே குட் மார்னிங் இது வந்து குட் நூன் இல்லை குட் ஆஃப்டர்நூன் வாட் எவர் இட் இஸ். இங்கே வந்து சரி குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். இந்த இடத்துல வந்து குட் நைட் சொல்லணும். ரைட்டா தட்ஸ் ஆல். ஸோ 11:23 வச்சுங்களா. ஸோ நம்பர் தான் ஃபுல்லாக பாஸ் பண்ணுவோம். டெசிமலாம் வராது. 24 வச்சுங்க இந்த இடத்துல. ரைட்டா 24 எடுத்துங்க. ஸோ நான் ஜஸ்ட் வேல்யூ தான் பாஸ் பண்ணுவேன். 0, 12, 1, 11, 2 எது கொடுத்தாலாம். ரைட்டா இங்கே வந்து 12, 13 வச்சுங்க போதும். லீவ் இட். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். 13 to 18 இங்கே 19 to 24 கொடுத்தோன்னா எனக்கு அவுட்புட் வரும். புரியுதா? ஸோ 11 o'clock கொடுத்தோன்னா என்ன வரணும் குட் மார்னிங். சரி இது மட்டும் எழுதுங்க போதும் நாளைக்கு. எனி டவுட்ஸ் இன் திஸ்? No sir. Okay. Second assignment is okay sir. Please. செகண்ட் அசைன்மெண்ட் இந்த ஃபோல்டர் இருக்குல்ல எஸ் ஃபைல்ன்றல அந்த ஃபைல போய் எம்டி இருந்ததுன்னா அந்த ஃபோல்டர்ல எதுவுமே இல்லைன்னா செக்கிங் வரணும். எப்போ நான் வந்து ஒரு ஃபைல் இங்க பேஸ்ட் பண்றேனோ ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ்னு வரணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதா? Yes sir. ஃபைல் இருந்தா வரணும் இல்லைன்னா செக்கிங் வரணும். அவ்வளவுதான். ஓகே திஸ் இஸ் அசைன்மெண்ட். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே கிஷோர் பண்ணிடுங்க இதை. ஓகேவா? Okay sir. Just dropping this. Okay, we'll stop this. So, இன்னொரு 10 assignments கொடுப்பேன். அது மட்டும் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம். Then we'll start with SQL. Okay? Okay, sure. Thanks. Bye. Thank you.